வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. பார்க்கும்போது கண் கலங்கிருச்சு. ராணுவம் இந்த மாதிரி பண்ணது உண்மையிலேயே அதாவது ராணுவ பிடிக்காதவங்களுக்கு கூட இன்றைக்கி பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டாரு. என்னென்னா இன்றைக்கி வந்து இந்த சாக்ரிஃபைஸ் டாஸ்க்குன்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. பயங்கரமான த்ரில்லிங்கான டாஸ்க். ஃபோன் வருது, தீபக் டப்புன்னு போய் எடுக்கிறாரு. அதில் வந்து பிக் பாஸ் வந்துட்டு 6 நிமிஷத்துக்குள்ளே 5 லிட்டர் தண்ணியை குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யோசிக்கிறாரு. நான் வந்துட்டு ராணா வந்து இதுக்கு வந்து அசைன் பண்ணுறேன்னு சொல்லும்போது சரி ஓகே போய் பேசுங்கன்றாரு. ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க முடியவே முடியாது. முத்துக்குமார் அங்கேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை அப்படின்போது பிக் பாஸ் அங்கேருந்து சொல்கிறாரு, நீங்கள் ராணாவை கூட்டு போய் தனியாக கன்வின்ஸ் பண்ணுங்கள், அவர் ஆகலை அப்படின்னா மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு. பவித்ரா கேட்குறாங்க, நான் பண்ணுறேன். இல்லை வேண்டாம், சரி நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு முடியாதுன்னு ராணுவ, அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன், உங்களுக்காக பண்ணுறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இவர் நான் 1 பாயிண்ட் கொடுக்குறேன், இல்லை எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேணுமாடா அப்படின்னு கேட்டார். இல்லை பரவாயில்ல அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்லாம் போயிட்டு வந்து தண்ணி குடிக்க ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு என்னமோ ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுத்தமாக முடியல, சாப்பிட்ருப்பார் போல இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணி இறங்கலை. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாரு, போய் வாமிட் பண்ணுறாரு. எப்படி குடித்த தண்ணி வாமிட்டில் உள்ளே இருக்கிற மொத்தமாக வெளியே வருது. திரும்ப விடமாட்டுறாரு, திரும்ப போய் குடிக்கிறாரு. திரும்ப ஃபுல்லாக வாமிட் வருது, திரும்ப குடிக்கிறாரு. திரும்ப ஃபுல்லாக வாமிட், ஃபுல்லாக வயிறில் இருக்கிற குடல் முதற்கொண்டு வெளியே வந்துடும் பொழுது அந்த மாதிரி வாமிட் பண்ண நம்மளுக்கு கண் கலங்குது. ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிறவங்கள கிண்டல் பண்ணாங்க, முடியாதா டே கம்முனரா அப்படின்னு. அதுக்கப்புறமா எல்லோரும் டென்ஷன் ஆகி பயந்துட்டாங்க. அவனை நிறுத்த சொல்லுங்கன்னு எல்லாருமே பதறாங்க. ஆனாலும் இவர் முடியலன்னு பரவாயில்ல, அந்த 6 நிமிஷமாக நான் என்னால் முடிஞ்சதை பண்ணுன்னு சொல்லிட்டு பாதியை முடிச்சார். தண்ணி எவ்வளோ தண்ணி உள்ளே இறங்கிச்சோ அதை விட பயங்கரமான தண்ணி வெளியே வந்த மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாம் அப்படியே அவருக்கு கண் கலங்குது. அப்புறமா நம்மளுக்கே ஒரு மாதிரி, எனக்குலாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இது தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கான்ற மாதிரி ஆச்சு. இருந்தாலும் அந்த ஒரு கேம் ஸ்பிரிட், இதுதாங்க ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு. கொடுத்த வாக்கு, இவருக்காக நான் இறங்கிட்டேன், கடைசி வரைக்கும் நான் போராடுறேன்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் பண்ணார். அப்படியே ஒரு மாதிரி டச்சபிள் ஆகிடுச்சு. இப்போ வெளியே வந்த உடனே பிக் பாஸ் வந்து இப்போ வந்து கிளினிக் ரூமுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப பாவமாக இருந்துச்சு. சார் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உண்மையிலே ராணுவோட இந்த இது வந்து இப்போ ராணுவுக்கு இப்போ போச்சு, பாயிண்ட் இல்லை. பட் இருந்தாலும் அவரோட அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் என்பவர்களை